ஒரு திருநேத்திரங்கள் கொண்டால் ஐயா எனக்கு தாரங்கள் எத்தனை? ஆமா சாமி, முக்கியமான சமாச்சாரத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை கூத்தியா? அப்படி என்றால் எனக்கு தெரியாதே. கூத்தியானா நிஜமா தெரியாதுங்களா? நிஜமா தெரியாது. சரி, நம்மளுக்கு எத்தனை சம்சாரம் சொல்லுங்க. கூத்தியானா நான் சொல்லிக்க. நமக்கு இல்லடா, எனக்கு. சரி, உங்களுக்கு தாங்க விடுங்க. ஓம் பொண்டாட்டி யா பொண்டாட்டி யா பொண்டாட்டி யா பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி யா பொண்டாட்டி யா பொண்டாட்டி யா பொண்டாட்டி சூலத்தினால் உன் உயிரை வாங்கி விடுவேன், ஜாக்கிரதை. கடவுள்கிட்ட அப்படிலாம் பேசாதா? ஆமா, என்னை பற்றி அறியாமலும் தெரியாமலும் புரியாமலும் பேசிக் கொண்டிருக்கிறாய். நெற்றிக்கண்ணை திறந்தேனாலால் பற்றி எறிந்து விடுவாய், ஜாக்கிரதை. துறக்காதீங்க. ஏற்கனவே திறந்த கண்ணுக்கே விட தெரியாம இருக்கு. நான் அசைந்தால் அகில உலகமும் அசையும். சாமி, நான் அசையாவிட்டால் அலை கடலும் ஓய்ந்து விடும். கடவுளே, இப்பதாங்க முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு அசைங்க. இந்த மரம் கொஞ்சம் ஆடுட்டும், ரொம்ப புழக்கமா இருக்கு. ஒரு அசை மட்டும் அசைங்க. எதை சொன்னாலும் மக்களுமே என்ன திருப்பி போடுறியா அப்பா? என்ன சாமி பண்றது? என் வேலை அப்படி ஆகி போச்சு. நந்தீஸ்வரா, அப்படி அல்ல. ஆடினார் தில்லையம்பலநாதன் அகில உலகமும் கிடு கிடு கிடுவென ஆடுமா. கிடு 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 ஆட்டவே அப்படித்தான் ஆடுது. அப்படின்னா அகிலமே ஆடுதோ இல்லையோ சாமி, இந்த வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற பையனுக்கு மட்டும் அண்டம் பூராமே ஆடுது. தலக்க முழுக்கு. நந்தீஸ்வரா, தில்லையம்பலத்தில் சிவபெருமான் திருநடி ஆடும்போது உமா பார்வதி தில்லையில் காலியாக இருக்கும் போது இருவரும் நடினம் புரிந்தால் இந்த அகில உலகமும் கிட்டீர் கிட்டீர் கிட்டீர். ஆனா அந்த சிவபெருமான் ஓய்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து விட்டால் அந்த அலை கடல் கூட உறங்கி விடுமா. ஓ, சிவபெருமான் உறங்கினால் அலை கடலும் உறங்கும். தியானம் செய்தால் சிவபெருமான் உறங்கி விட்டால் உலகம் அழிந்து விடும். இவர் அசைந்தால் அசையும், அகிலம் அல்ல. அப்ப நீங்களே தூங்கவே மாட்டீங்க. ஆட்டோல பின்னாடி உட்காந்துறா, முன்னாடி தூக்குது. இல்லைங்க, அதுக்குள்ளே பரவாயில்ல. பின்னாடி போய் படுக்கிறத விட முன்னாடி போய் இந்த சிவபெருமான் உட்கார்றாரு. ஆட்டோவே இந்த இப்படி ஒன் சைடா போகுது. என்னைக்கு பைபாஸ் ரோட்ல தவக்கால கவுத்து கிடக்குற மாதிரி கிடக்குறமோ தெரியல. ஆண்டவா, சாபம் கொடுக்காதே சாமி. ஒருத்தங்க உடம்பு இப்படி வச்சிருக்காங்கன்னா இங்கிலீஷியா பேசக்கூடாதப்பா. சாமி, நானும் அதைத்தாங்க சாமி கேக்குறேன். எந்த கடையில அரிசி வாங்கி திங்குறீங்க? நானும் கொஞ்சம் உடம்பு ஏத்திக்கிறேன். நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் இறுதி வரை வரக்கூடிய வேஷகாரம் பூராது வேண்டியது அடிப்பட்டு கடைசியில புழு புழுத்து சாவு. நீ எப்பேற்பட்ட சாபம் வேணாலும் குடிச்சாமி, நம்ம எல்லாம் ஒரு மயிரையும் புடுங்காது. அவ்வளவு பெரிய ஆளாடா? ஏய், நீ உடம்புல வேணா பெரிய ஆளு, நம்ம உடம்பு சின்ன ஆளா இருந்தாலும் சரி, இத்தனை பேர் அடிக்கிற அடியும் வாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறேன்னா பெரிய விஷயம். ரொம்ப நல்லதுன்னு உண்மைதான் நந்தீஸ்வரா. ஐயோ, அப்படி இருந்த போதிலும் நான் மாலையிட்ட மங்கை எனக்கு தாரங்கள். யார் யார் யாருங்க?
எப்படிங்க எனக்கு இரு மனைவிகள். 2 கொண்டாட்டி. கடவுளே இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாமா? சராசரி ஒரு மனிதனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் என்பது நீதி. கடவுளே இப்படி தப்பு பண்ணவும் தான் மக்களே எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? கடவுளே 2 கட்டி இருக்குது, நான் 3 கூடிய கட்டுவோம் 4 கூடிய கட்டுவோம்னு கட்டுறாங்க. நம்ம பொட்டிக்காரன் கூடிய 5 கட்டிருக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உலக நீதி. ஆமா. ஆனா கைலாயநாதன் ஆகியனா ஏன் மறுமணம் முறியணும்? ஏன் நந்திதேவா ஐயா? இந்த சிவனோடு இடபாகத்தில் அமர்ந்திருப்பாள் ஆதிசக்தி உமா பார்வதி. ஆதிசக்தி பர்வதராஜனின் மகளாகிய பார்வதி என் இடபாகம். என் உடம்புல பாதியை வாங்கிட்டு இருக்கிறான். பாதியே அம்மா வாங்குறாங்க. ஆதியும் அந்தமும் சேர்ந்தவள் உமா பார்வதி. பார்வதி. ஆமா. அப்படி பார்வதியா இருந்தாலும் நான் மறுமணம் புரிந்தவள் யாரு? யாரு? ஆகாய கங்கையை என் சிரம்நலில் தரித்தேன். பாரா, ஒருத்திய இடது பாகத்துல வச்சிருக்கீங்க, ஒருத்திய தூக்கி தலைமையில வச்சிருக்கீங்க. யா சாமி இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? கங்காதேவி ஏன் மறுமணம் முடிய வேண்டும்? எதுனால கல்யாணம் பண்ணீங்க 2வது பொண்டாட்டிய? நந்திதேவா ஏன் தெரியுமா? உமா பார்வதி நான் திருமணம் செய்தாலும் பூலோகத்தில் பகிரத மன்னன் என்று ஒருவர். பகிரத மன்னன். ஆமா. பகிரத மன்னன் ஆகப்பட்டவர் தன்னுடைய மூதாதியர்கள். மூதாதியர்னா யாரு? அதாவது நம்மளுக்கு முன்னாடி பாட்டன் பூட்டன் இவங்க எல்லாம் இறந்து முன்னோர்கள். ஆமாங்க. முன்னோர்களை மூதாதி என்று சொல்வாங்க. ஆமா. மூதாதியர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்யணும். பிண்ட தர்ப்பணம். பிண்ட தர்ப்பணம் என்றால் ஆத்மாவானது சாந்தி அடைய வேண்டும் என்றால் அவங்களுக்கு தேவசம் கொடுக்கிற மத்திய. ஆமாங்க. அதே போல எள்ளும் தண்ணி இறைச்சி பிண்ட தர்ப்பணம் செய்தால் மட்டுமே ஆத்மா சொர்க்க பதவி சேரும். ஆமா சாமி, அது மாதிரிதான் ஊருக்கு ஒரு கோயில், ஈஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிறானுவ. இங்க வா, 501 ரூபாய் பணத்தை எங்க வை, 5 கிலோ அரிசியை கொண்டு வா, 1.5 லிட்டர் எண்ணெய் கொண்டு வா, 2 லிட்டர் நெய் கொண்டு வா, நல்லா மோர் சீப்பு வாழைப்பழமா 4 சீப்பு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறானுங்க. இவ்வளவு மாவுல உருண்டை பிடிச்சி ஒரு இலையில வச்சு நீ போய் தண்ணியில விட்டு வாங்குறானுவ. அங்க போய் விட்டு வரதுக்குள்ளார மக்கால ஒடிங்க எல்லாம் மூட்டை கட்டி சோழ பைக்குள்ளார போட்டுக்கிறாங்க. யாங்க அந்த சுக்கஞ்சேர் கைலாச்சஞ்சேர் சுக்கஞ்சேர் கைலாச்சஞ்சேர்னு செத்து போனவங்களுக்கு சொல்றாங்களா? அது சுக்கம் இல்ல, ஏலக்காய் சொர்க்கம். சொர்க்கமா? சரிங்க. சொர்க்கம் சேர், கைலாயம் சேர், அருணாச்சலம் சேர், சிதம்பரம் சேர், கடைசியா ராமேஸ்வரம் சேர். ஓஹோ, ராமேஸ்வரம் வரைக்கும் போய் சேர் போடணும். சாமிக்கு இதுல பழக்க மாட்டேங்குது, சாமிக்கு இதுல ட்ரைனிங் இருக்குது. சாமி அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்குது. ஐயா, அந்த புனித தலத்துக்கு நம்ம போய் முடியலனாலும் அந்த தலத்திற்கு உண்டானது போய் தர்ப்பணம் செய்யும் போது ஆத்மா இறைவனடி சேரணும். இறைவனடி சேரணும். அதற்காக தான் அப்படி சொல்றது. சரிங்க. நீங்க போறீங்கன்னு சொல்லி பெரியோர்களுக்கு மூதாதையருக்கு பிண்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பகிர்ந்தவன் என்ன செய்தார்? தர்ப்பணம் செய்ய வேண்டுமானால் ஆகாயத்தில் இருக்கும் கங்கையை பூலோகத்திற்கு கொண்டு வரணும். ஆகாயத்தில் இருக்கும் கங்கையை. ஆமா. சரி. அந்த கங்கையை பூலோகத்திற்கு கொண்டு வந்தா என்ன இன்னல்கள் நடக்கும் தெரியுமா? இதற்காக என்னிடத்தில் கைலங்கிரிநாதா மூதாதையருக்கு நான் எப்படி பாம விமோச்சனம் செய்வேன் அப்படி என்று என்னிடத்தில் கேட்கும் போது ஆகாயத்தில் இருக்கும் கங்கை பூலோகத்திற்கு கொண்டு வந்தால் இந்த அகில உலகமே கடலில் மூழ்கி அழிந்துவிடும் என்று சொன்னேன். கங்கை பூலோகத்துக்கு வந்தா உலகம் அழிந்துவிடும். சரி, இதற்காக என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது கங்கையை கொண்டு வந்து என் சிறந்தனில் அமரச் செய்தேன். தங்களுடைய தலை மேல. ஆமா. சரி. அப்படி கங்கையை உட்கார வச்சு என் ஜடா முடி இருக்குது பாத்தியா? ஆமாங்க. இந்த ஜடா முடியினால கங்கா தேவியை சுத்தி கட்டணேன். முடியவே புடிச்சு கரையா கட்டி வச்சிருக்கீங்க. கட்டும் போது இந்த ஒரு மயிர் ரோமம் தெரியுது பாத்தியா? ஆமாங்க. இந்த மயிர் ரோமத்திலிருந்து தண்ணி ஒழுகுது பாத்தியா? ஒரு மயிர் சொட்டா. ஆமா. இந்த சொட்டு சொட்டா தண்ணி ஒழுகுதே, இதுதான் இப்போது பூலோகத்தில் ஓடக்கூடிய கங்கை, யமுனை, நமதா, சர்வதி, சிந்து, கோதாவரி என்று சொல்லக்கூடிய பற்பல நதிகள். இதெல்லாம் ஒரே ஒரு மயிர்ல ஒழுகுற தண்ணி. யாசாமி இதத்தான் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு மயிர். அதற்கு பிறகு பகிரதனுடைய இடுக்கத்தை தீர்த்து பிண்ட தர்ப்பணம் செய்த பிறகுதான் நான் கங்கையை மறுமணம் புரிந்தேன். சாமி அதெல்லாம் கூட இருக்கட்டும். கங்கை தேவிய தலைமையில வச்சிருக்கிறீங்க. அம்மா கொஞ்ச நேரம் அம்மா. அம்மோ அப்படி இருந்த போதிலும் நந்திதேவா ஐயா தினந்தோறும் படியளக்க பரம்பொருள் நான் போகணும். ஆனா 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாலும் எனக்கு எந்த குறையுமே கிடையாது.
சோத்துக்கு இல்ல சொத்துக்கு பிரச்சனை இல்ல. எதனால தெரியுமா? உங்களுக்கு சோத்துக்கும் குறைச்சல் இல்ல, உங்க சூத்துக்கும் குறைச்சல் இல்ல. அதனால சொல்றா, ரெண்டு கொண்டாட்டி ஒரு மனத்திற்கு மறுமணம் தரித்தா அது ஒரு பொண்டாட்டினா நல்லபடியா இருக்கலாம். மறுமணம் அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தண்ணி பிரிஞ்சாலும் தடி பிரிய மாட்டாளுங்க, எண்ணெய் விரிந்தாலும் இணை வரைய மாட்டாங்க. ஒரு கூண்டுல எப்படி கிளி வாழும் அதை போல வாழ்ந்து வருகிறார் இருவரு சக்தியும் கங்கையும். சாமி என் போட்டாட்டி என் குட்டியாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏய், ஆமா சாமி, கஷ்டமாலுமா? சத்தியமா. சரி சரி, இதனாலே இந்த தினத்தில் உலகவில் நான் படியலக்க போக வேண்டும். சரிங்க. அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிக்கு ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்துட்டு போகணும் இல்லையா? ஆமாங்க. அதனாலே மன்னனாகிய பரம்பொருள் அழைத்தார் என்று பார்வதியும் கங்கையும் அழைத்தேன் என்று அழைத்து வருகிறார். அப்படியே ஆகட்டும் சாமி. ஆகட்டும்.